வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா சிவகங்கை மாவட்டம். நீங்கள் கோயிலை பார்த்தோன்னே எங்கேயோ டோக்கியோ ஜப்பானில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். நம்ம இருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க பாகனேரி அப்படின்ற கிராமத்தில் இருக்க மனோமய புத்த பீடத்தில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். இங்கே பார்த்தோம்னா ஒரு டோக்கியோ வந்த ஒரு ஃபீல் இருக்குது. சித்தார்த்தர் அப்படின்றவர் போதி மரத்தடியில் ஞானம் பெற்று கௌதம புத்தரா உலகெங்கும் அந்த புத்தரை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அப்படிப்பட்ட புத்தர் வழிபாடுன்றது நம்ம சிவகங்கையிலையும் மனோமய புத்த பீடம் அப்படின்ற பேரில் இங்கே வணங்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் நிறைய புத்தாலயங்கள்லாம் இருந்திருக்கு. அப்படி நம்ம சிவகங்கையில் கட்டப்பட்ட ஒரு தனியார் கோயில் தான் பாகனேரியில் கட்டப்பட்டிருக்கு மனோமய புத்த பீடம் அப்படின்றது. முழுக்க முழுக்க வெளிநாட்டு அமைப்புலேயே டோக்கியோ அந்த ஃபோனை ஃபீல் வருது. உள்ளே நுழைஞ்ச உடனேயே சென்சார் டைப்பில் நம்ம பாதங்களை கழுவுற மாதிரி நீர் அடித்து வருது. ஒரு அமைதியான ஒரு புத்தர் சிலை இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கோயிலுக்கு எந்த ஒரு நன்கொடையும் வாங்கப்படுறது கிடையாது. எப்படி கட்டாயப்படுத்தினாலும் வாங்கிறது கிடையாது. இந்த கோயில் பிரைவேட் கோயிலாக இருந்தாலும் காலை 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பார்வையாளர்களுக்கு அனுமதி இருக்குது. ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில் நம்ம பேசுகிறதே அமைதியாக தான் பேசுகிறோம். ஏன்னா நம்ம வீடியோவுக்காக பேசுகிறதா இருந்தாலும் இந்த இடத்தோட அமைதி நம்மளால் கெட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அமைதியாக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இவங்க புத்தா ஃபவுண்டேஷன் அப்படின்ற பேரில் ஆன்மீகம், சமுதாய மேம்பாடு, கல்வி, பொழுதுபோக்கு அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தாலே தெரியும் ஒரு அருமையான சூழலில் இருக்குது. வாங்க அப்படியே போகலாம், மேலையெல்லாம் போகலாம். இந்த ஒளி அமைப்பு, இந்த தியானத்துக்கு அமைதியான முறையில் ஒளி அமைப்புலாம் வச்சு, வயதானவர்கள் வந்தால் லிஃப்ட் வசதி, மேலே போகிறதுக்கு லிஃப்ட் வசதியெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பெரிய தியான மண்டபம் இருக்குது. இங்கே தியானம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பக்கத்திலே நூலகம் ஒன்று இருக்குது. தேவாரம், பெரிய புராணம், 18ஆம் திருமுறை, அருணகிரிநாதர் பாடல்கள், சித்தர் தத்துவம், சித்தர்களோட வாழ்க்கை வரலாறு, இப்படின்னு நிறைய புத்தகங்கள், ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகங்கள் எல்லாமே இந்த இடத்துல, இந்த நூலகத்தில் இருக்குது. உண்மையிலே ரொம்ப ஒரு அருமையான ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்குது. நம்ம வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு கூட சத்தம் போட்டு பேசாமல் அமைதியான முறையில் பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த இடத்தோட அமைதி அந்த மாதிரி இருக்குது. மெதுவாக பேசினாலே அவ்வளோ சத்தமாக கேட்குது. அப்படி ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த சிவகங்கை பகுதிக்கு வந்தீங்கன்னா பாகனேரியில் அமைஞ்சிருக்க மனோமய புத்தர் பீடத்துக்கு மறக்காமல் வந்துட்டு போங்க. நீங்கள் ஒரு அமைதி விரும்புகிறவராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான இடத்துல இந்த ஒரு இடம் இருக்கும். நாங்கள் ஒரு எதேர்ச்சியாக நாங்கள் போகும்போது பார்த்தோம், ஒரு வெளிநாட்டு அமைப்பில் இருக்க கட்டிடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலுமே எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு இடமா வச்சுருக்காங்க. கண்டிப்பாக மறக்காமல் இங்கே ஒரு அமைதியாக இருந்துட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடமா இருக்கும். பார்த்துட்டு போங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.